அனைவரும் சர்வகடாட்சம் பெருக. தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. அதாவது கணவன் மனைவி இவங்க கரெக்டாக இருந்தால் தான் அந்த குடும்பம் கரெக்டாக இருக்கும். மனைவி பேச்சை கணவன் கேட்குறதும் கணவன் பேச்சை மனைவி கேட்குறதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறதும் அந்யூன்யமாக அன்பாக வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிறத பொறுத்து தான் ஒரு பெண் குழந்தை அவள் வாழ போகிற வீட்டில் அந்த வாழ்க்கையை கரெக்டாக கொண்டு போவாள். ஒரு ஆண் குழந்தை இருக்குது அப்படின்னா தன்னுடைய தந்தையை அதாவது ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு அவனுடைய வாழ்க்கையை கொண்டு போவோம். வீட்டில் அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அசிங்கமாக பேசிக்கிட்டு ஒரு ஒற்றுமை இல்லாமல் தாய் தகப்பன் வாழக்கூடிய குடும்பத்தில் கண்டிப்பாக குழந்தைங்க வாழ்க்கை கெட்டுடும். அப்படி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை, பிரச்சனைகள், ஒரு டைவர்ஸ்க்கு போகிறோம், இல்லை நாங்கள் பிரிஞ்சு இருக்கிறோம் அப்படின்னக்கூடிய ஒரு தம்பதிகளுக்காக தான் இந்த பதிவு. காமேஸ்வரன் காமேஸ்வரி சிவபெருமான் இப்படி காமேஸ்வரன் காமேஸ்வரி என்னக்கூடிய அந்த தெய்வத்தை அதாவது அவங்க இரண்டு பேரையும் இல்லத்தில் அதாவது அத்திப்பலகைக்கு மேலே இந்த காமேஸ்வரன் காமேஸ்வரியை வைத்து நீங்கள் அதாவது பால் தீபம் அப்படின்னா நார்மலாக காமாட்சி விளக்கு இருக்குது, ஒரு குத்து விளக்கு இருக்குது அப்படின்னா அதில் முதல்ல என்ன பண்ணணும், பாலை ஒரு 4 ஸ்பூனோ 5 ஸ்பூனோ ஊற்றிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நல்லெண்ணெயை நீங்கள் எப்போவுமே விலைக்கு ஊற்றுற மாதிரி ஊற்றிடணும். ஊற்றிட்டு அந்த தீபத்தை போடணும். அப்படி தீபத்தை போடும்போது காமேஸ்வரனுடைய அருளை பரிபூர்ணமாக பெறத்துக்காக முதல் நம்முடைய பாவங்களை கழிக்கிறோம். அந்த பாவத்தை தீர்க்கக்கூடியது எதுன்னா அந்த பால் மட்டும்தான் பாவத்தை தீர்க்கக்கூடிய தன்மை உண்டு. அப்படிப்பட்ட பாலை கொண்டு நம்ம தீபத்தை பொருத்திட்டோம் அப்படின்னா நம்ம பாவங்களை முதல் களைஞ்சிடும். அதுக்கப்புறமாக எந்த காரணத்தினால நம்ம கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல் இல்லாமல் போச்சு, ஏன் இந்த சங்கடம் வந்தது, கஷ்டங்கள் வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக இந்த தீபத்தை பொருத்தி, அது மட்டும் இல்லாமல் அவளும் வெல்லத்தையும் சேர்த்து நெய்வேத்தியம் பண்ணி இந்த அவல் வெல்லம் கலந்த அந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும். அது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க வெளியே இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். இதை எப்போ செய்யணும் அப்படின்னா இந்த காமேஸ்வரியினுடைய இந்த பூஜையை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தொடர்ந்து 18 செவ்வாய்க்கிழமை செஞ்சுட்டு வரணும். இந்த மாதிரி நான் சொன்ன முறையில் விளக்க பொருத்தணும், சொன்ன முறையில் நைவேத்தியம் பண்ணணும். செண்பக மலர் அதாவது வாசனை மலர்களில் செண்பகம், மனோரஞ்சிதம், அதுக்கப்புறம் முல்லை, மல்லி இந்த மாதிரி மலர்களை மட்டும்தான் காமேஸ்வரிக்கு நம்ம சூடணும். அதே நேரம் பாலும் தேனும் அவங்களுக்கு நெய்வேத்தியத்துக்கு இந்த அவல் வெல்லத்தோடு அதையும் சேர்த்து வைக்கணும். இந்த நெய்வேத்தியம் பண்ணப்பட்ட இந்த அவலை தானமாக கொடுக்க சொல்லியிருக்கேன். அந்த பாலையும் தேனையும் கலந்தது நீங்கள் உள்ளுக்கு சாப்பிடணும். கணவன் மனைவி வீட்டுக்குள்ளேயே இருந்து பிரிவினைகள் இருந்தால் கூட ஒரு நெய்வேத்தியமாக உள்ள பொருளை கண்டிப்பாக 2 பேரும் சாப்பிடலாம். பிரிஞ்சு இருக்கிறீங்கன்னும் போது அதை சம்மந்தப்பட்டவங்க மட்டும் சாப்பிட்டுட்டா போதும். இப்படி தொடர்ந்து நீங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதே நேரம் உங்களுடைய கணவருடைய பெயர், அவருடைய ராசி, நட்சத்திரம், பிறந்த தேதி அதை எழுதி, அதுக்கப்புறம் மனைவியினுடையதையும் எழுதி 2த்தையும் ஒன்றா மடித்து அந்த சிலைக்கு அடியில் அந்த அத்திப்பலகை சொல்லியிருக்கேன் இல்லையா, அத்திப்பலகைக்கு கீழே அதாவது சிலைக்கும் கீழே வச்சு நீங்கள் வச்சிடணும். இந்த 18 நாட்களுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இல்லத்தில் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே அந்த பிரிவினைகள் இருக்காது. 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவீங்க, அதுவும் அந்யூன்யமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அதற்கப்புறமும் தொடர்ந்து ஒற்றுமையாக அதாவது இல்லறம் நல்லறமாக மாறக்கூடிய அந்த அமைப்பு கிடைக்கும். இது ஒரு தாந்திரிகமான ஒரு பூஜை. காமேஸ்வரியினுடைய அனுகிரகம் கிடைச்சிச்சுனாலே கணவன் மனைவி பிரிவு சரியாயிடும். அதே நேரம் உங்களுக்கும் வாழ்க்கையில் நல்ல ஒரு மனநிலைகள் சேரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இதெல்லாம் சித்தர்கள் முறைகள். இந்த சித்தர்கள் முறையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக அளப்பரிய பலனை தரக்கூடியது. மணி மந்திர ஔஷதம் நம்ம இடத்துல எல்லாமே அப்படி தாங்க. அதாவது ரத்தினங்களால், மந்திரங்களால், எந்திரங்களால், பூஜை முறைகளால், மூலிகைகளால் செய்யக்கூடிய விஷயங்கள் தான்
இன்னைக்கு கலியுகத்தில் நம்மளுக்கு கை கொடுக்கும். இப்படி கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவினைகள் உண்டாகி இன்னைக்கு எதுக்கெடுத்தாலும் டைவர்ஸ், எதுக்கெடுத்தாலும் பிரிவினை தான், எனக்கு வேணான்றது தான் முதல் பேச்சு. அப்படி இருக்கக்கூடிய தன்மையில் மனைவி பிரிந்திருந்தா கணவனும், கணவன் பிரிந்திருந்தா மனைவியும் நான் சொன்ன முறையில் இந்த பூஜையை செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைகளோட நல்ல ஒரு இல்லத்தோட கணவன் மனைவி அந்நுண்ணியத்தோட நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கும். இந்த முறையில் நீங்கள் செய்யுங்க, வாழ்க்கையை வளப்படுத்துங்க, நலப்படுத்துங்க. ஜெய் ஷாயா.